மலேசியாவுக்கான அமெரிக்க தூதர் எட்கார்டு டி காகன் பத்துமலை தைப்பூசம் விழாவில் கலந்து கொண்டு பால் குடம் ஏந்தி வணங்கியது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்க தூதரகத்தின் முகநூல் பதிவில் இந்த அனுபவம் மனதை இயக்கும் மற்றும் நினைவிருக்கக்கூடியதாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 272 படிகள், மரியாதையுடன் நிரம்பிய இதயம், பத்துமலையில் மறக்க முடியாத வெள்ளிக்கிழமை என்று பதிவிடப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரகம் மலேசிய மக்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளதோடு தைப்பூச விழா மலேசியாவின் செழிப்பான பாரம்பரியம் மற்றும் பக்தி பண்பாட்டின் உண்மையான சாட்சி என்று வர்ணித்துள்ளது. மலேசிய அரசு இ சிம் மற்றும் போலி அடையாளங்களை பயன்படுத்தி நடக்கும் தொலைபேசி மோசடிகளை கட்டுப்படுத்த ஒரு நபர் பதிவு செய்யக்கூடிய முன்பண முறை சிம்களான ப்ரீபெய்டு சிம்களின் எண்ணிக்கையை மாற்றலாம் என்று கோடி காட்டியுள்ளது. தற்போது ஒரு நபர் ஒவ்வொரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் அதிகபட்சம் 5 சிம்கள் பதிவு செய்யலாம். இது சில மோசடிகளை ஊக்குவிக்கலாம் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டு வரம்பை மாற்றலாமா என்று ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறினார். அண்மையில் காஜாங்கில் நடந்த கூட்டிணைந்த நடவடிக்கையில் 5000 தவறான சிம்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மோசடி தடுப்பு மையமான என்எஸ்ஆர்சி எம்சிஎம்சி அலுவலகத்தில் திறக்கப்பட்டு போலீஸ், வங்கிகள் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஒரே இடத்தில் சேர்ந்து வேலை செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு மோசடிகளை குறைக்கவும் புகார்களை ஒரே மையத்தில் செய்யவும் உதவும் என கூறப்படுகிறது. மலேசியா இந்தோனேசியா எல்லை தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் முடிவில் சுங்கை சினாபாட் மற்றும் சுங்கை சிசாய் பகுதிகளில் உள்ள 7.8 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை மலேசியா உறுதி செய்துள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த நிலப்பரப்பு 780 ஹெக்டேர் அல்லது 1927 ஏக்கருக்கு சமமானது என்றும் 1977ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் எல்லை நிர்ணய பேச்சுவார்த்தைகளின் பயனாக இது கிடைத்ததாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் விளக்கினார். சுங்கை சினாபாட் மற்றும் சுங்கை சசாய் பகுதிகளில் மொத்தம் 5987 ஹெக்டேர் நிலம் சர்ச்சைக்குரியதாக இருந்ததாக அன்வார் கூறினார். வரலாற்று வரைபடங்களில் இந்த பகுதிகள் இந்தோனேசியாவின் நிர்வாகத்தில் இருந்ததாக காட்டப்பட்டாலும் எல்லை வரைபடங்கள் இறுதி செய்யப்படாததால் மலேசியா இதை ஏற்கவில்லை என்றும் அவர் கூறினார். மலேசியா இந்தோனேசியா நில எல்லையின் மொத்த நீளம் சுமார் 2064 கிலோமீட்டர் எனவும் இதில் சபா வட கலிமந்தான் பகுதி 419.4 கிலோமீட்டர் என்றும் சராவா மேற்கு கலிமந்தான் பகுதி 1644.6 கிலோமீட்டர் என்றும் அவர் விளக்கினார். தற்போது வட கலிமந்தான் பகுதியில் உள்ள புலாவ் செபாட்டிக் மற்றும் சுங்கை சினாபாட், சுங்கை சசாய் ஆகிய 2 எல்லை பிரச்சனைகள் மட்டுமே இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புலாவ் செபாட்டிக் பகுதியில் செய்யப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் முடிவில் மலேசியாவுக்கு 0.05 சதுர கிலோமீட்டர், அதாவது 5 ஹெக்டேர் நிலம் கிடைத்ததாகவும் இதனால் கம்போங் கபுலங்கோர், கம்போங் லெபாக்கா மற்றும் கம்போங் தத்தாகஸ் ஆகிய 3 கிராமங்களின் சிறிய பகுதிகள் மலேசிய எல்லைக்குள் வந்துள்ளதாகவும் அன்வார் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து மலேசியா தனது நிலப்பரப்பை இந்தோனேசியாவுக்கு ஒப்படைத்ததாக வெளியான தகவல்களை அன்வார் நிராகரித்தார். எல்லை தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் சபா மாநில அரசின் முழு ஒப்புதலுடன் மட்டுமே முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விளக்கம் இந்தோனேசிய நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அறிக்கைகளை தொடர்ந்து எழுந்த சர்ச்சைகளுக்கு பதில் கூறும் விதமாக வழங்கப்பட்டுள்ளது. பெர்சாத்து துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடின் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை கட்சித் தலைவர் முஹிதீன் யாசின் ஆதரிக்கிறாரா என்று பெர்சாத்துவின் தங்கா பத்து பிரிவு தலைவர் ரம்லான் மேயும் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சி தகவல் பிரிவு தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் வெளியிட்ட கருத்துகள் பெர்சாத்து உச்சமன்றத்தின் அனுமதி இன்றி கூறப்பட்டவை என்றும் அவை கட்சியின் நிலைப்பாட்டை தவறாக வெளிப்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எப்போது இருந்து ஒரு தகவல் பிரிவு தலைவர் கட்சியின் உயர் தலைவரை வெளிப்படையாக தாக்க அனுமதி பெற்றார் என்று ரம்லான் கேள்வி எழுப்பினார். மேலும் துணைத் தலைவரை விமர்சித்ததற்காக துன் ஃபைசாலை ஒழுக்க குழுவின் முன் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். துன் ஃபைசாலின் நடவடிக்கைகள் கட்சியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாகவும் அவரை அந்த பதவிக்கு நியமித்த முஹிதீன் யாசினின் மீதும் அது எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் ரம்லான் தெரிவித்தார்.
முன்னதாக பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் யூனுஸ் நூர்டேன் முஹிதீன் யாசின் பதவி விலக வேண்டும் என கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த துன் ஃபைசால், முஹிதீன் அல்ல, துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீனே பதவி விலக வேண்டும் என்று கூறினார். சபா மாநில தேர்தல் இயக்குநராக ஹம்சா தோல்வி அடைந்ததாகவும் அந்த தேர்தலில் பெர்சாத்து ஒரு இடத்தையும் வெல்லவில்லை என்றும் துன் ஃபைசால் குற்றம் சாட்டினார். மேலும் கட்சிக்குள் ஆதரவாளர்களை கட்டுப்படுத்த தவறியதால் ஒழுக்க விதிமுறைகள் மீறப்படுவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவி தொடர்பாக பாஸ் கட்சியுடன் நடந்த பேச்சுவார்த்தைகளை முஹிதீன் தவறாக கையாண்டார் என்ற குற்றச்சாட்டுகளையும் துன் ஃபைசால் மறுத்தார். அந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் முன்மொழிவு நிலையிலேயே உள்ளன என்றும் அவர் விளக்கினார். இதனிடையே ரம்லானின் விமர்சனத்திற்கு பதிலளித்த துன் ஃபைசால், கட்சி உறுப்பினர்கள் இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடாது என்று தெரிவித்தார். தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சி தலைவர் பதவி விலக வேண்டும் என தொடர்ந்து கேட்கலாம். ஆனால் துணைத் தலைவர் தனது தோல்விகளுக்காக பதவி விலக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கோபப்படுவது சரியல்ல என்று அவர் தெரிவித்தார். கிள்ளான் மற்றும் பந்திங் பகுதிகளில் அண்மையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் சசாலி ககார் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த வழக்குகள் கைது அல்லது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்வதன் மூலம் மட்டுமே முடிவுக்கு வரும் என்பது இல்லை என்றும் அவர் கூறினார். கிடைத்துள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் பிற சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படலாம் என்று அவர் விளக்கினார். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அனைத்து விவரங்களையும் பொதுமக்களிடம் வெளியிட முடியாது என்றும் அவர் கூறினார். பொதுமக்கள் காவல்துறையை நம்ப வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புக்கிட்டமான் குற்ற புலனாய்வு துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஜனவரி 4ஆம் தேதி பந்திங்கில் உள்ள ஒரு விரைவு உணவகத்தில் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஜனவரி 7ஆம் தேதி அதிகாலை கில்லான் தமான் வங்சா பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒருவரை துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்தனர். கடந்த மாதம் கில்லான் முன்னாள் எம்பி சார்லஸ் சந்தியாகோ தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூடு சம்பவங்களால் கில்லான் மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருவதாகவும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வெளியே செல்ல பயந்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வன்முறைகள், கும்பல் மோதல்கள் மற்றும் பழைய பகை தீர்த்துக் கொள்ளும் சம்பவங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜொகூர் கங்கார் பூலாய் செம்மனை தோட்டத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சகோதரர்கள் இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். ஆர் அரசன் எனும் 32 வயது ஆடவர் மற்றும் அவரது சகோதரர் ஆர் உத்தேஸ் எனும் 36 வயது ஆடவர் இருவரும் மஜிஸ்ட்ரேட் நபிலா நிஜாம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அதை புரிந்து கொண்டதாக அவர்கள் தலையசைத்தனர். ஆனால் எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 12:30 மணி முதல் 4 மணி வரை கங்கார் பூலாய் செம்பனை தோட்டத்தில் உள்ள வீட்டில் வி தமிழ்ச்செல்வன் எனும் 28 வயது நபரை கொலை செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குற்றம் சட்டம் பிரிவு 302 மற்றும் 34 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். மரண தண்டனை விதிக்கப்படாவிட்டால் குறைந்தது 12 பிறம்படிகள் வழங்கப்படும். பிரேத பரிசோதனை, விஷவியல் மற்றும் DNA அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டி உள்ளதால் வழக்கு ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஜாமீன் எதுவும் வழங்கப்படவில்லை. இவ்விருவரும் கங்கார் பூலாய் செம்பனை தோட்டத்தில் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு குடும்பம் உட்பட 6 பேரின் மனித எச்சங்கள் தொடர்பான வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களாக உள்ளனர். கடந்த மாதம் இந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோத்தபாருவில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற மகாட் பெஸ்ட் எக்ஸல் நிகழ்ச்சியில் விதிமுறைகள் மீறப்பட்டதை தொடர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரிடமிருந்து 8000 ரிங்கிட் பாதுகாப்பு வைப்புத் தொகையை கிளந்தான் மாநில அரசு பறிமுதல் செய்துள்ளது. மாநில உள்ளாட்சி, வீடமைப்பு, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலர் ஹில்மி அப்துல்லா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு அதிகபட்சமாக 30,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் அதை செலுத்த தவறினால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படலாம் என்றும் தெரிவித்தார். கோத்தபாருவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேடை நிகழ்ச்சியின் போது சிலர் குதித்து நடனமாடும் 40 வினாடி வீடியோ சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது.
ஜனவரி 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த உணவு மற்றும் விற்பனை விழாவுக்கு 2025 கிளந்தான் பொழுதுபோக்கு மற்றும் பொழுதுபோக்கு அரங்குகள் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் கொத்தபாறு நகராட்சியிடம் இருந்து அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாக ஹில்மி கூறினார். ஆனால் நிகழ்ச்சியின் இறுதி நாளில் இரவு 10:30 மணி அளவில் மாஸ்டோ இசைக்குழுவின் நிகழ்ச்சியின் போது விதிமுறைகள் மீறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பார்வையாளர்களை தூண்டிய சிலரை அதிகாரிகள் வெளியேற்றினாலும் கூட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த நிகழ்ச்சியை நிறுத்தாததும், போதிய பாதுகாப்பின்றி ஆண்கள் மற்றும் பெண்கள் உல்லாசத்தை அனுமதித்ததும் ஏற்பாட்டாளரின் கவனக்குறைவாக கருதப்பட்டதாக ஹில்மி விளக்கினார். இந்த செயல்கள் 2025 கிளந்தான் பொழுதுபோக்கு சட்டத்தின் பிரிவு 13(1) மற்றும் உரிம நிபந்தனைகளை மீறியதாகும் என்று அவர் கூறினார். சிறு வியாபாரிகளுக்கு வருமானம் தரும் உணவு விழாக்களை அரசு ஆதரிப்பதாகவும் கிளந்தானை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் முயற்சிகளுக்கு துணை நிற்பதாகவும் தெரிவித்த ஹில்மி, விதிமுறைகளை பின்பற்றுவது கட்டாயம் என்று வலியுறுத்தினார். எதிர்கால நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.